சீதக்களப செந்தாமரை பூம்பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளந்தழகெரிப்ப வேளை வயிறும் பெரும்பாறு கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் ஐந்து கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்னுடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் கடந்த துரியமை ஞான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்தென் குழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென பாடா வகைத்தான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தார் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் வாயும் இன்புறு கருணையின் இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறுவித்து இருவினை தன்னை அறுத்துரில் கடிந்து தலமுறு நான்கும் தந்தென கருளி மலமுறு மூன்றின் மயக்கமறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் கழுமுனை கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனிற் கூடிய சபையில் விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் முண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கம் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து உன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எனது சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டில் கொண்டிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தியல் செவியில்
ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவேற்கு கணுவாய பாலுக்க பாலாய் கணுமுற்றி நின்ற கருப்புள்ளை காட்டி கணுமுற்றி நின்ற கருப்புள்ளை காட்டி மேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமாய் தொண்ட குடாத்துடன் கூட்டி கூடுமாய் தொண்ட குடாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரைகழல் சரணே சரணே சரணே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி ஆதாரமான மூலமுத பொருளே போற்றி இன்னல்கள் தீர்த்து இன்பம் தரும் இறைவா போற்றி ஈடில்லாத என் ஈசன் மகனே போற்றி உலகில் என்னை படைத்து காத்தருளும் காவலனை போற்றி ஊக்கமதை அளிக்கும் என் ஜோதும் ரூபனே போற்றி என் மனதில் என்றும் வாசம் செய்யும் ஈசனே போற்றி ஏற்றம் அளித்து நின் பதம் அருளும் நாதனே போற்றி போற்றி. பிள்ளையார் பிள்ளையார் எங்கும் நிறைந்த பிள்ளையார் 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 எங்கும் நிறைந்த பிள்ளையார் 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 எங்கள் செல்ல பிள்ளையார் கன்னி மூல கணபதியே ஐயப்பனின் சோதரனே பிள்ளையாரப்பா எங்கள் பிள்ளையாரப்பா கன்னி மூல கணபதியே ஐயப்பனின் சோதரனே பிள்ளையாரப்பா எங்கள் பிள்ளையாரப்பா. கணபதியே 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 பிள்ளையார் பிள்ளையார் எங்கும் நிறைந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 எங்கள் செல்ல பிள்ளையார் பார்வதியின் புத்திரனே உமை காண தேடி ஓடி வந்தோம் தடைகளை உடைத்து எமை காத்தருள்வாய் பார்வதியின் புத்திரனே உமை காண தேடி ஓடி வந்தோம் தடைகளை உடைத்து எமை காத்தருள்வாய். கணபதியே 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 பிள்ளையார் பிள்ளையார் எங்கும் நிறைந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் சக்தி வாய்ந்த பிள்ளையார் 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 சக்தி வாய்ந்த பிள்ளையார் 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 எங்கள் செல்ல பிள்ளையார் பரமசிவன் மைந்தனே உமை தேடி ஓடி கண்டு கொண்டோம் பலமதை தந்து எமை பார்த்தருள்வாய் பரமசிவன் மைந்தனே உமை தேடி ஓடி கண்டு கொண்டோம் பலமதை தந்து எமை பார்த்தருள்வாய். கணபதியே 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 பிள்ளையார் பிள்ளையார் எங்கும் நிறைந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் வேத பொருள் பிள்ளையார் 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 வேத பொருள் பிள்ளையார் 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 எங்கள் செல்ல பிள்ளையார் வேதம் வாழும் நாயகனே வாழ வழி தேடி நின்றோம் வேதமதை எழுதி எமை வாழ வைத்தாய் வேதம் வாழும் நாயகனே வாழ வழி தேடி நின்றோம் வேதம்.
துவரிமான் கீழத்தெரு பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடையினை சட்டமன்ற உறுப்பினரும் திமுக செயலாளருமான மூர்த்தி திறந்து வைத்தார். மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் மு.க. அழகிரி அவர்களின் ஆணைக்கிணங்க துவரிமான் கீழத்தெரு பகுதியில் புதிய பகுதி நேர நியாய விலைக்கடையின் திறப்பு விழா நடைபெற்றது. நடைபெற்ற நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மூர்த்தி கலந்து கொண்டு புதிய நியாய விலைக்கடையினை திறந்து வைத்தார். ஊராட்சி மன்ற தலைவர் அசோக்குமார், திருப்பரங்குன்றம் ஊராட்சி மன்றத்தை சார்ந்த கார்த்திகேயன், மக்கள் தொடர்பு அதிகாரி சரவணன் ஆகியோர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை துவரிமான் கிராம நிர்வாகிகள் கிருஷ்ணன், முருகேசன், ராஜேந்திரன், பிரபு இருளாண்டி, சவுந்தரபாண்டியன், நாகமலை ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மதுரை துவரிமான் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பொது நூலக திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. மதுரை துவரிமான் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலின் 39ஆம் ஆண்டு சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பொதுவாக கோவில் திருவிழாக்கள் என்றாலே சிறப்பு பூஜைகள், ஆட்டம் பாட்டம் என்று அமர்க்களப்படுத்தும் மதுரை மாநகரில் அறிவிற்கும் பயன்படுத்தும் விதமாக புதிய நூலக திறப்பு விழா ஒன்று கோவில் திருவிழாவினை ஒட்டி நடைபெற்றது. துவரிமான் பகுதியில் நடைபெற்ற கிராம பொதுப்படிப்பக திறப்பு விழாவில் கமலஹாசன் நற்பணி இயக்கத்தின் சார்பில் அன்பு செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு கிராம பொது படிப்பகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். வெள்ளத்தின் பெருக்கை போல கவிப்பெருக்கும் கலைப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் பதவி பெற்றுயர்வர். அத்தகைய கவிப்பெருக்கும் கலைப்பெருக்கும் ஒருங்கே அமைந்த அறிவுசார் பல்கலைக்கழகம்தான் நூலகம். இறந்த மாபெரும் தலைவர்களோடும் இருக்கின்ற தலைவர்களோடும் உரையாடக்கூடிய எளிய வழி இந்த நூலகம். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு பெற வேண்டும் எனில் புத்தகச்சாலை வேண்டும் என்றான் பாரதிதாசன். ஆம், வரலாறு, இயற்பியல், இலக்கியம், தமிழ் இலக்கணம், புவியியல், பொருளியல் உள்ளிட்ட அத்துணை துறைகளின் ஆற்றலாளர்களின் சந்தேகத்திற்கு இங்கே பதில் உண்டு. புத்தகங்களில் மனதை புதைத்து கொண்டிருந்த மாபெரும் வீரன் பகத்சிங் ஒரு முறை சொன்னார், ஒரு புரட்சிக்காரன் இன்னொரு புரட்சிக்காரனை படித்து கொண்டிருக்கிறேன் என்று. ஆம், அது மட்டுமா? கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு என்றாரே பேரறிஞர் அண்ணா. அவர் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டும் என்பதற்காக அறுவை சிகிச்சை நடைபெற இருந்த நேரத்தை மாற்றியமைத்தார். காந்தியை மகாத்மா ஆக்கியது புத்தகம்தான். மதுரை மாவட்டத்தின் வடுகப்பட்டி என்ற கிராமத்தில் தவழ்ந்தவனை கவிஞர் வைரமுத்து ஆக்கியது இதை போன்ற கிராமத்து நூலகம்தான். இப்படி எத்தனையோ மனிதர்களின் வாழ்வை வரலாறாக்கி கொண்டு அமைதியுடன் காட்சி தருகிறது துவரிமான் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிராமத்து பொது நூலகம். பொது நூலக திறப்பு விழாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லாரி உரிமையாளர்கள் நாகு சேர்வை, எஸ்.ஆர். அன்புச்செல்வன், நாகேந்திரன், ராஜா, மணிகண்டன், வளம்புரிநாதன், ஜானகிராமன், துரைப்பாண்டி, பாண்டியம்மாள், சரவணமோகன், சேகர், ஏ.ஜி. பாலா, பாஸ்கரன், கே.எம். சுரேஷ், தவமணி, ராமலிங்கம், திவாகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆன்மீக எழில் கொஞ்சம் நடைபெறும் இதை போன்ற விழாக்களில் பகுத்தறிவிற்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும் விதமாக இத்தகைய நூலகங்கள் திறக்கப்படுவது சிறந்த முன்னுதாரணமாகும். யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற அனைத்து பரீட்சைகளிலும் நமது ஊரில் இருந்தும் பெரிய பெரிய அதிகாரிகள் உருவாக வேண்டும். இதற்காக நானும் உங்களுடன் என்றும் என்னால் முடிந்த பங்களிப்பை
எவ்வளவு நாட்களாக விலங்குகளை சென்ற ஆண்டு நம்ம கிராமத்தை கேட்டு ஒரு சிறிய இடத்தை பிடித்தோம். அதற்கு பிறகு படிப்பதற்கு என்று இடவசதி இல்லாமல் இருந்தோம். அதற்காக நம்முடைய பிள்ளையம்மன் தமிழக மன்றத்தினர் ரொம்ப சிரமப்பட்டு நல்ல மேல ஒரு சீட்டி அமைத்து இன்னும் தளம் அமைக்க போகிறாங்க. படிப்பதற்கு இன்னும் சிறப்பாக இந்த விரிவாக்க பணி மேற்கொள்ளப்பட்டு, அதாவது ஒரு அசுர வேகம் சொல்லுவாங்க, 2 நாள் அதை கட்டி முடிச்சிருக்காங்க. இவ்வளவு திறமைகள் கமலஹாசன் மன்றத்துக்கு இருக்கு என்று தெரிந்தால் இன்னும் நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய காலங்கள் விரைவில் இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொண்டு, மேலும் இந்த தருணத்தில் திரு எஸ்ஆர் அன்பு அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். கிராமத்தின் சார்பாக